ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷிவ்ஷாரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவன் ஃபிஷ் கறி தான் பார்க்க போறோம். நோ ஆயில். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கப் தேங்காய் துருவல், மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நான் கானாங்கத்தை மீன் தான் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் செய்யலாம், இந்த ஃபிஷ்ஷில் தான் செய்யணும்னு இல்லை. நான் கானாங்கத்தை எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடாயை வச்சு நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அந்த மசாலாஸ் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, மறந்துட்டேன். நீங்கள் மசாலா அரைக்கும் போது அதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதனால் இப்போ நான் போடுறேன். மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுலேயே அந்த குழம்புல. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். குக்கும்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஃபிஷ் போட்டுட்டு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் கறி. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.